சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே வருத்தமாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சந்திரா இருந்துட்டு எதுக்காக இப்படி எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு இருக்க, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நீ இப்போ என்ன கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கட்டி பிடிச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நீ எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம், உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ நீ அப்போ சொல்லு, முதல்ல இப்போ ரெெஸ்ட் எடுவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிக்கிட்டு போயிடறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ரோகிணி வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அண்ணாமலை வராங்க. அண்ணாமலை வந்த உடனே காஃபி போட்டு எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ரவி, ஸ்ருதி உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அண்ணாமலை ரோகிணி போட்ட காப்பியை அவரால் குடிக்கவே முடியல. சரி, பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சமைச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும், எனக்கு ப்ரெட்டு மட்டும் போதும், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிடுறாங்க. ரவி இருந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து வீட்டுக்கு வந்த உடனே பார்லர் அம்மாவை இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா மீனா இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டான்ற மாதிரி தானே பார்லர் அம்மா ஒவ்வொன்றும் பிளான் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் அவன் உன்னுடைய அண்ணி மரியாதையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அண்ணாமலைலாம் சொல்லிடுறாங்க. மீனாவை எப்படியாவது கூட்டிகிட்டு வர வழியே பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இருந்துட்டு முத்துக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முத்து இருந்துட்டு சத்யாவை போய் பார்க்குறாங்க. அக்கா எதுவுமே சொல்லலை மாமா, நீங்களாச்சும் அக்கா கிட்ட போய் பேசுங்க, அவள் தானே வீட்டை விட்டு வெளியே போனா, அவளே திரும்ப வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு ரொம்பவே பிடிவாதமாக கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, நம்ம பார்வதியோட வீட்டுக்கு போகிறாங்க. போய் சொல்லக்கூடாது, போய் சொன்னால் அடுத்தடுத்து போய் சொன்னால் நம்ம தான் மாட்டிப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தண்டனையை போய் சொல்கிறவங்க அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மீனா ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்கு.